ஜாலியான வேலையில் புதியதொரு தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நிறைய பேர் வேலைக்கு போய் அந்த முதல் லெவல் ஸ்டார்டிங் இது முடிச்சுட்டு ப்ரொபோஷன் அப்படின்ற இடத்துல வருவீங்க. ஸோ ப்ரொபோஷன் அப்படின்றது நீங்கள் ஓரளவுக்கு ரெகக்னைஸ் செய்யப்பட்ட ஒரு ஒர்க்கர்ஸாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னாக்கா, அதில் கம்பெனியோட ஸ்டாக் ஹோல்டர்ஸும் பப்ளிக்கோட ஃபேஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுருக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அது பின்னாடி அப்ளை பண்ணுறதுக்கான சில ஸ்டெப்ஸு உங்களுக்கு கூடுதலாக தெரிஞ்சால் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஃபைனான்சியலாக பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஃபைனான்ஷியல் டு தி போர்ட் அண்டு ஷேர் ஹோல்டர்ஸ். அங்கே ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இங்கே ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ போர்டுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நடுவில் ஃபைனான்சியல் செக்ஷன்ஸை கரெக்டாக ரன் பண்ணுறது ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட். அடுத்து ஓவர்சீஸ், ஸோ லாஸ்ட் லெவல் ஒர்க்கர்ஸ். அதில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கோஆர்டினேட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்மூத் எக்ஸிக்யூஷன்ஸ். ஸோ இதெல்லாம் டேட்டா. ஓகேவா? இப்போ இந்த டேட்டாவை அடுத்து இன்ஃபர்மேஷனாக கொண்டு போகணும். இன்ஃபர்மேஷனாக கொண்டு போகிறதுக்கு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னர் ஷெல்ஃப்ன்றது வாட் யூ பிலீவ். உங்கள்கிட்ட வரவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையோடு உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ரெண்டாவது, எமோஷ்னல் செல்ஃப், வேர் யூ பிலாங்ஸ். அந்த நம்பிக்கைக்கு பொருந்துகிற மாதிரி அவங்க ஏதோ ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷன்ஸை ஆத்தென்டிகேட்டட் செல்ஃப், வாட் யூ ஆர். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து முடிவாகும். அவுட்டர் செல்ஃப், வாட் யூ டூ. ஸோ இந்த அவங்க உள்ளே வரும்போது அவங்க என்ன பிலீஃபில் இருந்தாங்களோ அதிலேருந்து வாட் யூ டூ வரைக்கும் வர்றதுக்கு ப்ராக்டிஸ் மட்டுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸில் நீங்கள் என்ன மாதிரி எரர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எரர்ஸ். எங்கள்கிட்ட என்ன சரி எரர்ஸ் அப்படின்னாக்கா, இப்போது மனிதர்களில் நம்மளுக்குன்னு வரும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, டு மீ. அது நம்மளுக்கு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றத செஞ்சு அதில் ஒரு கிளாரிட்டி வந்த பின்னாடி அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி கலந்தீங்கன்னாக்கா, பை மீ, என்னால் முடியும் அப்படின்ற ஒரு இடம் ஒரு பக்கம் வரும். அதோட சரண்டர், அந்த வேலைக்கான குணாதிசயங்களை கலந்துட்டிங்கனாக்கா, த்ரூ மீ, என்னால் நடக்கும் அப்படின்னு ஒரு பக்குவத்துக்கு வருவீங்க. அதில் ஒன்னஸ் கலந்து விட்டுட்டிங்கனாக்கா, ஆஸ் மீ, என்னை போல அப்படின்றது வரும். அதில் கஷ்டம், ஹேபிட்ஸை கலந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கான ஒரு ட்ரெண்டு, ஜாப் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிடும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போது ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டான பீப்புளோ ஒன்றும் தெரியாத பீப்புளோ மீட் பண்ணும்போது லோ சேச்சுரேஷன் தான் வெளிப்படையாக தெரியும். ஹை சேச்சுரேஷன்ஸ் ஹிட்டனாக நடக்கும். இது கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை நீங்கள் ட்ரைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண கிடைக்கும். அடுத்து மிஸ்டேக்ஸ். நீங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, கான்ஸ்டன்ட்லி க்ரியேட்டிங் அர்ஜென்சி. இப்போது ஒரே மாதிரி அர்ஜென்சியை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுவும் எமர்ஜென்சியாக செய்ய சொல்லி அது என்ன ஆகும் அப்படின்னா, ஜாபில் உங்களுக்கு நியூசன்ஸை க்ரியேட் பண்ணும். அதை என்ன சொல்கிறாங்க, அதில் ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்கா,
treating everything as urgent lead to an exhaustion. Focus on real priorities and realistic deadlines. ஸோ அந்த கான்ஸ்டன்ட்லி க்ரியேட்டிங் அர்ஜென்சியை சரி பண்ணுறதுக்கான ஒரே வழி ஃபோக்கஸ் ஆன் ரியல் ப்ரியாரிட்டிஸ் அண்டு ரியலிஸ்டிக் டெட்லைன்ஸ். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது மூணாவதான என்னது ஒரு அனாலிசிஸ். நாலாவது டாலரேட்டிங் டாக்ஸிக் பிஹேவியர்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா a single toxic persons can derail an entire team. Address issues quickly to maintain a healthy culture. ஸோ இதை நீங்கள் பண்ணணும். டாக்ஸிக்னது ஒர்க்கர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு நேச்சர் கொண்ட ஒரு குவாலிட்டி, அதை எலிமினேட் பண்ணணும். அதை எலிமினேட் பண்ணி அந்த பீப்புள்ஸையும் பைண்ட் அப் பண்ணி அந்த இதுவை நீங்கள் நடத்தும்போது தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அடுத்த லெவலில் ப்ரொமோட் ஆக முடியும். அடுத்து கடைசியாக 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா தே டிட்டன் லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ் பவுண்ட்ரிஸ் ப்ரொடக்ட். ஸோ நீங்கள் உங்கள் வேலைகளை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கனாக்கா நீங்கள் கடந்து வந்த பாதையை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி கீழே லெவலில் இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது. உங்களோட பவுண்ட்ரிஸ் எவ்வளோ தூரம் அப்பில் மெயின்டைன் பண்ண முடியும். மெயின்டைன் பண்ணும்போது தான் அந்த தொழிலில் உங்களால் என்ன பண்ண முடியும், அடுத்த லெவலில் போக முடியும். ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸில் இந்த 5 விஷயத்தை நீங்கள் பண்ணி ட்ரெயின் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸோ டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சாச்சு, இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாச்சு, அனாலிசிஸும் முடித்தாச்சு. கடைசியாக ஸ்கில் நாலேஜபிள் பர்சன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன மெச்சூரிட்டி, ஓகேவா? என்ன மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்கன்னாக்கா ஹை இம்பேக்ட் ப்ளஸ் லோ டெசிஷன் அப்படின்ற டைம் லிமிட்டில் இருக்கும்போது, டைம் லிமிட்டில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஹை இம்பேக்ட் ப்ளஸ் லோ டெசிஷன் அப்படின்ற கண்டிஷன்லலாம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னா ட்ராஜடி ஜைஸ் அப்படின்ற ப்ரொசீஜரில் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். அதே மாதிரி டைமில் லோ இம்பேக்ட் ப்ளஸ் லோ டெசிஷன் அப்படின்ற சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா டிலே பண்ணி ரியாக்ட் பண்ணணும். அதே மாதிரி மூணாவதாக ஹை இம்பேக்ட் ப்ளஸ் ஃபாஸ்ட் டெசிஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணணும். அடுத்து லோ இம்பேக்ட் ப்ளஸ் லோ டெசிஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் அதை டெலிகேட் பண்ணி மேனேஜ் பண்ணணும். இப்படி பண்ணிங்கனாக்கா நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நல்லா பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.